மக்கள் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சென்னையில் பொங்கல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொங்கல் விழாவை 3 வகையா பிரிச்சுக்கலாங்க. ஒன்று கிராமத்து பொங்கல், இன்னொன்று நகரத்து பொங்கல், இன்னொன்று அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கிற மக்களோட நளினமான நாகரிக பொங்கல். பல்வேறு துறைகளில் வேலை செய்பவர்களும் தொழில் ரீதியாக சென்னைக்கு வந்தவர்களும் அடைக்கலம் கொண்டிருக்கும் இடம் அடுக்ககம் தாங்க. உள்ளங்கள் மகிழ இல்லங்கள் தோறும் பொங்கல் விழா களை கட்டி இருக்கிற இந்த நேரத்துல அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்க இந்த பொங்கலை எப்படி கொண்டாட போறாங்கன்றதை இந்த நிகழ்ச்சியில பார்த்து ரசிக்க போறோம். அதுக்காக நாம வந்திருக்கிற இடம் சென்னை வில்லிவாக்கம் அருகே உள்ள கொளத்தூர். சரி விஜய், நம்ம நிகழ்ச்சிக்கு போலாமா? போலாம். சரி, அதுக்கு முன்னாடி நீ பொங்கல் சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடலையே. நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிடலையே. அப்புறம் என்ன, நிகழ்ச்சி துவக்கி வச்சு ரசிச்சு பார்ப்போம். அவங்க செய்யற பொங்கலை நம்ம 2 பேரும் சுவைச்சு பார்க்கலாம். சரி, எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க, வா போலாம். வாங்க போலாம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். உங்க எல்லாரையும் இந்த சென்னையில் பொங்கல் நிகழ்ச்சியில சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எங்களுக்கும் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. உங்களோட சேர்ந்து நாங்க எல்லாரும் பொங்கல் கொண்டாட போறோம். நிச்சயமா. ரொம்ப அழகா கோலம்லாம் போட்டு மொட்டை மாடியில வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதாவது வந்து இதுதான் அழகு. நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு பொங்கலை கொண்டாடுவாங்களோ அதே மாதிரியே ரொம்ப உற்சாகமா எல்லாரும் மொட்டை மாடியில பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கீங்க. வணக்கம் ஐயா, உங்களை நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தி. வணக்கம், என்னுடைய பேர் நந்தகுமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ரிட்டையர்ட் எம்ப்ளாயி, இருந்தாலும் தற்சமயம் பணிபுரிந்து வருகிறேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க சென்னை தானா இல்ல வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க? குழந்தை பொறுத்து வந்து சென்னை வாசி தான். என் பேர் தேவி. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? நான் வந்து சென்னை தான். சென்னை தான். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எல்லாமே சென்னை தான். அதாவது பொங்கல் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல ரொம்ப அழகா சிறப்பா கொண்டாடிட்டு இருப்பாங்க. நீங்க நிறைய திரைப்படங்கள்ல தொலைக்காட்சிகள்ல பாத்திருப்பீங்க. இப்ப நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னைன்னும் போது எப்படி உங்களுக்கு பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி நீங்க உணர்றீங்க? அதுவும் இந்த வாட்டி பொங்கல் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மேலே வந்து நாங்கள் 5 குடும்பமும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறது ரொம்ப இது வந்து லைஃப்ல எனக்கு மறக்க முடியாதது. ஏன்னா இவ்வளோ நாள் நாங்கள் யாரும் மேலே வந்து வைக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம். நேற்று நைட்ல இருந்தே நாங்கள் எங்களுக்கு பொங்கல் வந்தாச்சு. என் பேர் கவிதா. நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? நான் மதுரையிலேருந்து வந்து. மதுரைனாலுமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து பொங்கல் விழாவை கொண்டாடுவாங்க. அப்ப நீங்க பொங்கல் பார்த்திருப்பீங்க, அங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்த்திருப்பீங்க. அங்கே ஜல்லிக்கட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸ்ங்க மதுரையில். அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு அங்கே ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஜி கனிஷ்கா. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சாமுண்டீஸ்வரி. நான் 4வது படிக்கிறேன். நான் டான்பா ஸ்கூல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன். என் பேர் பிரித்துக்ஷா. நான் 4வது படிக்கிறேன். சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடலாம். விஜய், இப்போ உன்னோட சைடு இருக்கிறவங்கள நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்து. வணக்கம்மா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சொந்த ஊர் உங்களுக்கு இதுதானா? இல்ல, பொன்னேரி. ஓ, பொன்னேரில இருந்து வரீங்களா? இங்க மேரேஜ் ஆகி இங்க வந்து. இந்த பொங்கல் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் கூட மொட்டை மாடியில சேர்ந்து கொண்டாடுறதுல, பக்கத்து வீட்டுக்காரங்களோட எல்லாத்தையும் சேர்ந்து கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சொந்த ஊர் இதுதானா? சென்னை வாசி தான். நான் சென்னை வாசி தான். என் பெயர் விஸ்வநாதன். நான் மின்வாரியத்தில் பணிபுரிய வருகிறேன். என் பேர் ராஜேஷ். நான் மென்பொருள் வல்லுநராக இருக்கிறேன். ஸோ சொந்த ஊர் வந்து ராஜபாளையம், மதுரை பக்கம். ஸோ முந்தி கிராமத்தில் நல்லா கொண்டாடுவோம். பொங்கல்னு பாட்டி தாத்தா எல்லோரும் வச்சு கொண்டாடுவோம். இந்த வட்டம் ஃபுல்லாக நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் மக்களோட எல்லாம் கொண்டாடுறதுல சந்தோஷமாக இருக்குது. என் பேர் கீதா. முன்னாடி வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். இந்த தடவை இந்த அடுக்குமாடி குடியிருப்புல எல்லாத்தோட சேர்ந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் கிருஷ்ணகுமாரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப். பாப்பா, உன் பேர் என்ன? சுபீஷா. சுபீக்ஷா, ரொம்ப அழகா பேசுதுல. சரி, முக்கியமான ஒருத்தரை நம்ம நேயர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்த மறந்துட்டோம். இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. இவர் தான் வந்து இந்த பொங்கலை ஒரு சமத்துவ பொங்கலா இங்க இருக்கிறவங்களோட இந்த மொட்டை மாடியில ரொம்ப அழகா கொண்டாடுறதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். இவர்கிட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாய். நான் வந்து மென்பொருள் பொறியாளர். பொங்கல், அதாவது பொங்கல்னு உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது? பொங்கலை பத்தின சில வார்த்தைகள் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கோ. இல்லை, மானுடத்துக்கு வந்து இயற்கையோட தொடர்புடைய ஒரே விழா பார்த்தீங்கன்னா பொங்கல் தான். காரணம் என்னன்னா, உங்களுக்கு இது சூரிய பகவானுக்கு வந்து நம்ம கதிரவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறது.
கொண்டாடுறது. இன்னொன்று தமிழர் திருநாள் சொல்லும்போது பொங்கல் மட்டும்தான். வேற எந்த ஒரு திருநாளும் வந்து பொங்கலுக்கு ஈடு இணையே இருக்காது. ஈடு இணையே கிடையாது. சரி, சிறு வயதுல இருந்து நிறைய பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. எந்த பொங்கல் வந்து உங்களால மறக்க முடியாத பொங்கல்? இந்த பொங்கல் தான் மறக்க முடியும். ஏன்னா நான் எங்கள் 2 தலைமுறைக்கு முன்னாடி வந்து நாங்கள் சென்னைக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அலமேல் மங்காபுரம் வேலூர் பக்கத்தில் தான் பூர்வீகம். அங்கே வந்து ரொம்ப சின்ன வயசில் கொண்டாடுறது தான் ஞாபகம். ஏன்னா நம்ம எப்போனா ஒரு பாட்டி வீட்டுக்கு போனால் தான் உண்டு. பட் இந்த பொங்கல் வந்து எல்லாம் சமத்துவமாக வந்து எல்லாருமே எல்லா குடும்பமும் சேர்ந்து எல்லாம் ஒரே குடும்பமாக பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பேர் சங்கீதா, நான் இல்லத்தரசியாக இருக்கேன். இந்த அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து என் வாழ்வில் மறக்க முடியாத பொங்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியான சூழலில் இந்த பொங்கலை கொண்டாட ஆரம்பிக்க போகிறோம். ஒரு சமையல் கட்டுக்குள்ளார ஒரு பொங்கலை கொண்டாடாம ஒரு அடுக்ககத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பொங்கலை கொண்டாடுறது ஒரு தனி உற்சாகமா இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. சரி, இந்த பொங்கலை நாம கொண்டாடுறத பார்த்துட்டு எல்லாருமே கொண்டாடணும். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா பொங்கல் ஆரம்பிக்கலாமா? அதாவது பொங்கல் கொண்டாட 5 குடும்பங்களும் தயாராகிட்டாங்க. பொதுவாக கிராமங்களில் மண் பானையில் மண் அடுப்பில் விறகு வச்சு அது எரிய வச்சு அதில் வந்து பொங்கல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நவீனத்துவமாக வந்து அதாவது இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து கேஸ் அடுப்பில் வந்து பொங்கல் கொண்டாட போகிறாங்க. இருந்தாலும் அந்த பாரம்பரியத்தை மறக்காமல் அடுப்புக்கு வந்து பொட்டு வச்சு ரொம்ப அழகாக பொங்கல் கொண்டாட தயாராகிட்டாங்க. சரி, இப்போ எல்லாரும் பொங்கல்னு சொல்லி ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் போட்டிக்கு தயாராக இருக்கீங்களா? சரி, ஆரம்பிச்சிடலாம். பொங்கல் ஆரம்பிங்க. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க என்ன மாதிரியான பொங்கல் வைக்க போறாங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம். அக்கா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன மாதிரியான பொங்கல் வைக்க போறீங்க? ஏன்னா பால் பொங்கல் இருக்கு, அப்புறம் வெல்லம் போட்டு செய்யற பொங்கல் இருக்கு, அதே வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சியும் வந்து பொங்கல் வைப்பாங்க. நீங்க என்ன மாதிரி பொங்கல் வைக்க போறீங்க? நான் வெள்ளத்தை பாகு காய்ச்சி பொங்கல் வைக்க போகிறோம். நீங்க என்ன மாதிரியான பொங்கல் வைக்க போறீங்க? வெல்லம் போட்டு தான் பொங்கல் வைக்க வெல்லம் போட்டு பொங்கல் வைக்க போறீங்க. பாகு காய்ச்சி நான் பொங்கல் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வெல்லம் போட்டு பொங்கல் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வித்தியாசமான பொங்கலை சுவைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இன்னும் சிறிது நேரத்துல அது மட்டும் இல்லாம இவங்க 5 பேர்ல யாரோடைய பொங்கல் முதல்ல பொங்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். நீங்க எந்த மாதிரி பொங்கல் வைக்க போறீங்க? நாங்கள் வெள்ளத்தை பாகு காய்ச்சி பாகோட பொங்கல் பண்ணுறோம். பாகு காய்ச்சி எடுத்துட்டு தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம். நீங்கள்? நானும் வெள்ளத்தை பாகு காய்ச்சி பாகு வச்சு பொங்கல் வைக்க போகிறோம். அம்மா, நீங்க எப்படி பொங்கல் வைக்க போறீங்க? நான் இன்னைக்கு பாகு காய்ச்சி தான் வைக்கிறேன். பாகு காய்ச்சி தான் வைக்கிறீங்க. அப்போ வந்து 4 பேர் வந்து பாகு காய்ச்சி வைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வெல்லம் போட்டு பொங்கல் வைக்க போறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். சொல்லுங்க, பொங்கல் அப்படின்றது உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பொங்கல் எது? இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னோடய பூர்வீகம் வந்து சென்னை தான். நான் இது வரைக்கும் கிராமத்து பொங்கல்லாம் பார்த்தது கிடையாது. எப்போவுமே கிச்சனுக்குள்ளே பொங்கல் வச்சு தான் வழக்கம். அதுபடி தான் குழந்தையிலேருந்தே பார்த்து வளர்ந்துருக்கேன் நான். இது முதல் அனுபவம். இது எனக்கு மொட்டை மாடியில் எல்லோரும் சேர்ந்து வைக்கிறது வந்து இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. சரி, இப்போ இவங்க எல்லாரும் பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதாவது இல்லத்தரசிகளோடு சேர்ந்து அவங்க கணவர்மார்களும் வந்து அவங்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கள், எப்படி இருக்குது இந்த பொங்கல்? எப்படி இப்போ வந்து பொதுவாக வந்து பொங்கல் வைக்கும்போது மனைவிமார்கள் மட்டுமே தனியாக வச்சுட்டு இருப்பாங்க. கணவர்மார்கள் நிறைய பேர் வந்து அதில் ஈடுபாடு செலுத்த மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் மனைவியோடு சேர்ந்து பொங்கல் வைக்க போகிறீங்க. சொல்லுங்கள், எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. பட் சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் வெளியே